தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. அனைத்து சாய் டிவியினுடைய நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் சாராம்சம். கடந்த 2-3 வகுப்புகளாக இந்த 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சமே 2-3 வகுப்புகளில் பார்க்குற அளவுக்கு இருக்கிறதா சுவாமிகளே அப்படின்னு கேட்டால், 2வது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய சாராம்சமே அதில் அடங்கி இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 வகுப்புகள் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணினா தவறு கிடையாது. 2வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு சாங்கிய யோகம் என்பதாகும். சாங்கியம் என்றால் ஞானம். ஞானம் என்பது 2 வகைப்பட்ட ஞானங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதே போன்று அந்த 2 வகைப்பட்ட ஞானங்களுக்கு 2 வகைப்பட்ட வாழ்க்கை முறைகளும் இருக்கின்றன அப்படின்னு பகவான் சொல்றார். 2 ஞானங்கள் என்ன என்ன? உலகியல் அறிவு, ஆன்மீக அறிவு. தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். சம்ஸ்கிருதத்தில் இதை என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா, அவ சொல்றது விஷய ஞானம். உலகியல் அறிவு அப்படின்னு சொன்னா விஷய ஞானம். ஆன்மீக அறிவுன்னு சொல்றதற்கு ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம்னு சொல்லிடுவோம். இந்த 2ம் சேர்ந்ததுவே சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த டிவிஷன் எதற்காகன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆன்மீக அறிவு மட்டும்தானே இந்த ஆன்மீக நூல்கள் பேச வேண்டும். இந்த உலகியல் அறிவை பற்றி எதற்கு இந்த பகவத்கீதை பேசுகிறதுன்னு சாதாரணமான மக்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுவது இயல்பு. அது ஏன்னு சொன்னா, உலகியல் அறிவு அப்படிங்கிறது நம்முடைய கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் தானே சொல்லப்பட வேண்டும். இங்கு எதற்கு இந்த உலகியல் அறிவு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும் பொழுது, உலகியல் அறிவு என்பது ஆன்மீகத்திற்கு முன்னேற்றமாக அமைவதுவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் உலகியல் அறிவு மிகவும் அழகாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அது சொல்லிக் கொடுக்கப்படுவது முழுமையானதா அப்படிங்கிறதுல நம்ம யோசித்து நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும். உலகியல் அறிவு என்றால் என்ன? இந்த உலகத்தை பற்றிய தரோ நாலேஜ். இந்த உலகத்தை பற்றின தரோ நாலேஜ் யாரிடம் இருக்கிறது? யார் அதை அறிய முடியும் அப்படின்னா, விஞ்ஞானிகளினுடைய ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. கலீலியோ என்பவருக்கு முன்பு உலகமானது தட்டை என்கின்ற ஒரு அறிந்து கொள்ளுதல் தான் நம்மிடத்தில் இருந்தது. இதை யாரும் மறுக்க முடியாது இல்லையோ. அப்புறம் கலீலியோ உலகம் உருண்டைன்னு சொல்லும்போது முதல்ல அவரை எதிர்த்து, பிறகு காலப்போக்கில் உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்தது மனித சமுதாயம். இப்படியாக சர் ஐசக் நியூட்டன், அப்புறம் இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா, இந்த விளக்கு, அது எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சது. மின்சாரத்தை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி நிறைய பேர், கிரஹாம் பெல் அப்படிங்கிறவர் ஃபோனை கண்டுபிடிச்சார்.
அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி வானவியல், பொருளாதாரமெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. ஆனால் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு காலத்துக்கு முன்பே நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு பெயர் ஞானிகள். இன்ஃபேக்ட் விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் தான் விளக்கமானது கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள் இல்லை சார், இதெல்லாம் தமிழில் தான் இருக்கிறது அப்படின்னாக்கா, தமிழ் என்பது ஒரு பெரிய மொழி, அது சமஸ்கிருதத்திற்கு நிகரான மொழி. ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய விசேஷங்களுக்கு தமிழில் நம்ம விசேஷமாக சிறப்புன்னு புரிந்து கொள்வதும், சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை சமஸ்கிருதத்தில் இருப்பதாக புரிந்து கொண்டு இரண்டையுமே நாம் சமநோக்குடன் தான் பார்க்க வேண்டும். விஞ்ஞானம் அப்படின்னா விசேஷ ஞானம் என்பது பொருள். அந்த விஞ்ஞானம் என்பதற்கு பொருள் இங்கே இருக்கிறது. அப்போது உலகியல் அறிவு என்றால் என்ன அப்படிங்கிறதுலையே கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. உலகியல் அறிவு என்றால் என்னுடைய வயிற்றை கழுவுவதற்கும் எனக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் அப்படின்னு ஆயிடுச்சுப்போம். ஆனால் உலகத்தை பற்றின அறிவு எனக்கு முழுமையை கொடுக்குமா? அதுதான் உண்மை. என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்குமா? என்னுடைய பிரச்சனைகள் என்ன? பசி, தாகம், தூக்கம், இதுதானே நம்முடைய பிரச்சனை. அப்படின்னா இவைகளோடு மரணம் என்பது ஒரு பிரச்சனை, பிறப்பு என்பதும் ஒரு பிரச்சனை. பிறப்பு பிரச்சனை இல்லையே சுவாமிஜி அப்படின்னா எல்லாரும் பர்த்டேவை கொண்டாடுறோம் இல்லையா? அது என்ன பர்த்டேவை மட்டும் கொண்டாடுறோம்? ஏன் வந்து இறந்த நாட்களை கொண்டாடுறதில்ல? இறந்த நாட்கள் வந்து ஜெயந்தின்னு சொல்லி பெரியவர்களுக்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது. அந்த இறந்த நாட்களை கொண்டாடுறது தான் ஸ்ரார்த்த தர்ப்பணங்கள்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இறந்த நாளை வந்து துக்க நாளாகத்தான் நாம் கொண்டாடுகிறோமே ஒழிய அதை ஒரு விரும்பத்தக்க அந்த ஒரு கொண்டாடத்தக்க நாளாக நாம் பார்க்கறது கிடையாது. ஆனால் சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இறப்பு என்பது உனக்கு ஒரு பிரச்சனை. அந்த இறப்பை பற்றி உனக்கு புரிய வைப்பது உலகியல் அறிவு. இறப்பு என்றால் என்ன, பிறப்பு என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, இயற்கைக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, இயற்கை தன்னை எப்படி உருவாக்குகின்றது, அதனுடைய உள் சக்தி என்பது என்ன, அந்த சூக்ஷ்ம சக்தியினுடைய தன்மை என்ன, அந்த சூக்ஷ்ம சக்திகளுடன் நாம் எப்படி தொடர்பு கொள்வது, அந்த சூக்ஷ்ம சக்திகளை என்னுடைய வளர்ச்சிக்கு நாம் எப்படி பயன்படுத்துவது, எப்படியாக அத்தனை விஷயங்களையும் கொண்டதே உலக அறிவு. அதுதான் 2வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட உலகியல் அறிவு. அந்த உலகியல் அறிவு என்பது சிருஷ்டியை சம்பந்தப்படுத்துவது, கர்மத்தை சம்பந்தப்படுத்துவது, நம்முடைய கர்ம பலனை சம்பந்தப்படுத்துவது, அதே போல என்னுடைய சுக துக்கங்களுடன் இணைந்தது. இப்படி அத்தனை விஷயங்களையும் சேர்த்து கொண்டு பிறப்பது முதல் இறப்பது வரைக்கும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அத்தனையுமே உலகியல் அறிவில் அடங்கி விடுகிறது. உள்ளே நாம் அடைகின்ற முன்னேற்றமும் அடைகின்ற குறிக்கோளும் ஆன்மீக அறிவில் அடங்குகின்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ ஆன்மீக அறிவு என்பது குறிக்கோளுடன் தொடர்பு கொண்டது, தகுந்த குறிக்கோளுடன் தொடர்பு கொண்டது. அந்த தகுந்த குறிக்கோளுக்கு உதவுவதாக அமைவதாக இருந்தால் இந்த உலகியல் அறிவு சரியான அறிவு. சுவாமிகளே தலை சுத்துறது அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மோட்சம்தான் ஒருவருக்கு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து புத்தி ஏற்றுக்கிறது இல்லை. மோட்சமெல்லாம் யாருக்கு சார் வேண்டும்? நல்ல வீடு வேண்டும், நல்ல குடும்பம் வேண்டும், நல்ல சந்தோஷம் வேண்டும், இதுதான் குறிக்கோள். புகழுடன் வாழ வேண்டும், தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு தான் நம்ம நூல்கள்லாம் சொல்லுகின்றன. அதனால தானே நம்ம புகழோடு வாழணும். நாம் சென்ற பிறகும் நம்முடைய பேர் நிலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால தான் வாழ்வாங்கு வாழுதல் வாழ்க்கை அப்படிங்கிற. அப்போ வாழ்வாங்கு வாழுதல், அனைவரும் மெச்ச தகுந்த விதத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். மோட்சமெல்லாம் சுயநலம் சார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அரைகுறை ஞானம். மோட்சம் என்பதில் பரநலம் அடங்கி இருக்கின்றது. இன்ஃபேக்ட் மோட்சம் என்பதே நீ உன்னுடைய சுயநலத்திலிருந்து விடுபடுவது தான் மோட்சம். அந்த மோட்சம் என்பதை பற்றின ஞானம் யாருக்கு இல்லையோ உலகியல் பொருள்களை குறிக்கோளாக சொல்லி கொள்ளுவான். படம் தான் சார் வாழ்க்கைன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுதாங்க.
பதவி தான் சார் வாழ்க்கைன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுது. இன்னொருத்தர் எனக்கு நிம்மதி தான் சார் வாழ்க்கை அப்படின்னா, நிம்மதி என்பது எப்படிப்பட்ட நிம்மதி? எனக்கு ஒரு வீடு கிடைச்சா நிம்மதி, ரைட், வீடு கிடைக்கட்டும், முயற்சி வீடு கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய வீடு, தனி வீடு கிடைச்சாதான் சார் அப்படின்னு நிம்மதி அடுத்ததுக்கு போயிடும். அப்போ நிம்மதியை பற்றின ஒரு அறிவு வேண்டும் நமக்கு. அப்போது அளவுக்குட்பட்ட சந்தோஷத்துக்காக நம்ம முயற்சிக்கும் பொழுது நம்முடைய உண்மையான தன்மையை இழக்கிறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் தற்காலிக இன்பத்திற்காக, தற்காலிக அதை டெம்பரவரின்னு சொல்லுவோம் இல்லையா, தற்காலத்தையே நிம்மதிக்காக போராடுவது வாழ்க்கை இல்லை. உண்மையான குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த தற்கால வாழ்க்கைக்காக வாழ்வது முழுமை அடைகிறது. இது எப்படின்னு கேட்டால், எந்த ஊருக்கு போகணுங்கிறத முடிவு எடுத்துட்டு தான் நான் ட்ரெயினில் உட்காரணும். நான் ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இல்லை எனக்கு இந்த ட்ரெயினில் போகிறதே சுகமாக இருக்குது, இந்த நடுவில் இந்த கிடைக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சைட் சீனை பார்த்துக்கிட்டே போக வேண்டும். சார் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னாக்கா, அது தேவையில்லை சார், எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மெயின் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டா வரக்கூடிய அத்தனை ஸ்டேஷனும் அத்தனை இடங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், அதில் தவறு இல்லை. அங்குதான் இந்த உலகியல் அறிவு என்பதற்கும் ஆன்மீக அறிவு என்பதற்கும் முழுமையான விளக்கமானது கிடைக்கிறது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2வது அத்தியாயம் என்பது ஒரு முழுமையான விஷயங்களை அடக்கியது. அதில் ஆன்மீக அறிவு என்பதனுடைய தெளிவு இல்லாமல் உலகியல் அறிவை ஒருவன் முழுமையாக பெற முடியாது முடியாது முடியாது. அது விஞ்ஞானிகளாக இருந்தாலுமே அங்கே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உள் வளர வேண்டிய நீ முழுமையான வளர்ச்சியை பெறவில்லை என்றால் வெளியில் எவ்வளவு வளர்ச்சி என்றாலும் அது வளர்ச்சி அல்ல. அதே போல என்னை மட்டும் நான் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணினால் அது சாத்தியமே கிடையாது. இந்த உள்ளும் புறமும் ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய தத்துவமே. இது 2ஆக பிரித்து சொன்னாலும் கூட அது இரண்டுமே ஒன்று, அது கடைசியில் சொல்லும் அது. அதனால் இந்த 2வது அத்தியாயம் குறிக்கோளில் தெளிவை கொடுக்கின்றது. 2 விதமான குறிக்கோள்கள், 2 விதமான ஞானங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது அது ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது அது இந்த உலகத்தினுடைய சூக்ஷ்மமான காரணங்களை பற்றி சொல்கிறது. நம்ம சாதாரண பள்ளிக்கூடங்களில் இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அந்த பொருளினால் நமக்கு என்ன பிரயோஜனம், அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது, இதைத்தான் சொல்லப்படுகிறதே ஒழிய இந்த பொருளாக ஒரு மாமரமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஏதோ கெமிக்கல் பேரை சொல்லாமல் அந்த மாமரத்தை மாமரமாக மாற்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதே காரணம்தான் உன்னை மனிதனாகவும் மாற்றியிருக்கிறது, ஒரு விலங்கை விலங்காகவும் வைத்திருக்கின்றது அப்படிங்கிற அந்த சூக்ஷ்மமான அந்த சமாச்சாரத்தை ஆராய்ச்சி பண்ணும். அந்த சமாச்சாரம் என்றால் என்னன்னு கேட்டால் கர்ம பலன். அப்படியா சார், அப்போ உனக்கேற்ற கர்ம பலனுக்கு பிரகாரம் நீ மனிதனாக வந்திருக்கின்றாய், அதற்கேற்ற கர்ம பலனுக்கு பிரகாரம் அது மரமாக நிற்கின்றது, அந்த விலங்கு தன்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்றபடி விலங்காக இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கேயோ வரைக்கும் ஆமாம், மனிதனாக பிறந்தாலும் வசதியான குடும்பத்தில் பிறப்பது, வசதியான குடும்பத்தில் பிறந்து ஏழையாக மாறுவது, ஏழையான குடும்பத்தில் கர்மத்தினுடைய பலனாக பிறந்து வசதியான அதுவும் செல்வந்தனாக வாழ்வது, சாதாரண கடையில் டீ வைத்து கொண்டு பிறகு பிரதம மந்திரியாகவும் மாற முடியும். அப்போ எந்த மாதிரியான கர்ம பலன் இருந்தால் எப்படி வாழ முடியும் அது நமக்கு தெரியணுமே. அப்போ கர்மம் அப்படி என்று ஒன்று இருக்கிறது, கர்ம பலன் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த கர்ம பலனுடைய சூக்ஷ்மம் என்ன, அந்த கர்ம பலனை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆகின்றோம். அதுதான் உலகியல் அறிவு. அப்போ கர்மத்தை பற்றின அறிவு முழுமையாக எங்கு கிடைக்கும்னு கேட்டால் அதை பைனாக்குலர் வைத்துக்கொண்டோ அல்லது மைக்ரோஸ்கோப் வைத்துக்கொண்டோ அல்லது வேறு ஏதாவது லென்ஸ் வைத்துக்கொண்டோ அல்லது ஸ்டெத்தஸ்கோப் வைத்துக்கொண்டோ நம்மளால் பார்க்க முடியாது. அது 3வது கண் என்கின்ற புத்தியை கொண்டு, அந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஈஸ்வர அனுகிரகம், குருவனுடைய அனுகிரகம், சாஸ்திரத்தினுடைய முழுமையான அறிவு என்கின்ற இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு அந்த புத்தியானது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவத்தை பார்க்கணும். அதுதான் பெரிய சமாச்சாரம். அந்த கர்ம சூக்ஷ்மங்களை 2வது அத்தியாயத்தில்
இரண்டாவது பகுதியாக இந்த இரண்டாவது அத்தியாயத்தையே நம்ம இரண்டா பிரிச்சுள்ளோம். எப்படின்னு கேட்டா, முதல் பகுதி அதாவது பிரம்ம ஞானத்தையும், இரண்டாவது பகுதி உலகியல் அறிவையும் கொடுக்கின்றது. முதல் பகுதியில் பிரம்ம ஞானத்திற்கு வேண்டிய தகுதியானது கூறப்பட்டது. குருவை அணுகுவது, தகுதியுடன் சிஷ்யனாக தன்னை மாற்றுவது. இரண்டாவது பகுதிக்கு தகுதி என்ன தெரியுமா? முதல் பகுதியில் தேர்ச்சி அடைந்திருத்தல், முதல் பகுதியில் முழுமையான அறிவுடன் இருத்தல். அகம் பிரம்மாஸ்மி, அதாவது இந்த பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறதுல நிலை பெற்று அது புத்தி ரீதியாகத்தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முதல்ல ஒரு 15-20 வகுப்புகளில் நம்ம இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியை முடிக்க முடியும். இருந்தாலும் அதில் அறிவு படைத்திருத்தல். நமக்கு மேலே ஒரு சமாச்சாரம் இருக்கிறது, அது அழியாமல் இருக்கிறது, அழிவதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த அறிவு நமக்கு இருந்தால் இந்த உலகியல் அறிவானது புலப்படும். இந்த உலகியல் அறிவுன்னு சொன்ன உடனே இந்த சிருஷ்டியை பற்றின அறிவு. சிருஷ்டிக்கு காரணம் கர்ம பலன். கர்மம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதே கர்மமன்றி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, அந்த கர்மத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா உன்னை பந்தப்படுத்துவது, உன்னை கட்டி போடுவது. பந்தப்படுத்துவதுன்னு சொன்னோன்னே இது பெரிய வார்த்தை மாதிரி தெரிகிறதே அப்படின்னு தோணும். நம்மளை கட்டி போட்டுரும். கட்டி போட்டுரும்னா என்ன? எந்த கயிறில் கட்டிருக்கு, லைலான் கயிறா அல்லது வேற ஏதாவது கயிறா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இது கட்டி போட்டு இருக்கிறதே தெரியாது, அப்படி கட்டி போட்டு. எப்படின்னு கேட்டா, அப்படி கழுத்தை நெரிச்ச மாதிரி. ஒரு பிசினஸ்ல ஆரம்பிச்சாதான் தெரியும் எத்தனை இறுக்கங்கள் வருதுன்ட்டு. மூச்சு விட முடியாமல் இருக்கும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை வாயை திறக்க கூட முடியாது. வாய் திறந்தாலுமே பிரச்சனை ஆரம்பிச்சிடுமோ பெருசாயிடுமோன்னு பயமா இருக்கும். கட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஊரெல்லாம் சுத்தினாலும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே தோணும். வீட்டுக்கு வந்தாலே பயமா இருக்கும். இல்லையா, வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போகணும்னு நினைச்சாலும் பயமா இருக்கும். ஆபீஸுக்கு போகணும்னு நினைச்சாலும் பயமா இருக்கும். இப்படி என்ன நான் செய்ய நினைக்கிறேனோ அதை செய்ய முடியாது. அதுவா நடந்துகிட்டு இருக்கும். நான் ஒன்று பிளான் பண்ண அந்த பிளான் போயிட்டு இருக்கும். வேற ஒரு பிளான் தான் அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிங்கும்போது இதுதான் பந்தம் என்று கூறப்படுகிறது. இது எப்போ புரியும்னு கேட்டால், சின்ன வயசுல புரியாது. காலேஜ் படிக்கும்போது புரியாது. நமக்குன்னு ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு நான் இதில் சாதிப்பேன்னு சொல்லி இறங்கும் பொழுதுதான் அது ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகும். நம்ம ஒரு பக்கம் போகணும்னு நினைப்போம். அப்போதான் தெரியும் நமக்கும் இந்த உலகத்திற்கும் ஏதோ சம்பந்தமே இல்லையப்பான்னு தோணும். அதெல்லாம் தான் கர்ம பந்தம். அப்போ என்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற, அதனால தான் ஜோதிடத்தில் இவன் எதற்காக பிறந்திருக்கின்றான் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸ் மூலமாக என்ன கர்ம பலனுடன் இவர் பிறந்திருக்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அந்த கர்ம பலனை மாற்றவும் முடியும். அதற்காகத்தான் பூஜா புனஸ்காரங்கள் எல்லாம் நம்ம பெரியவெல்லாம் கொடுத்திருக்கிறது. அப்போ கர்மத்தினுடைய சூக்ஷ்மம் புரிந்தால் தானே நமக்கு அதனுடைய உண்மை புரியும். அதனால தான் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் கர்மத்தினுடைய சூக்ஷ்மம் இயல்பானது கூறப்பட்டது. அந்த இயல்பானது கூறப்படும் பொழுது கர்மத்தினுடைய தன்மை, கர்மம் நம்மளை பந்தப்படுத்தும். அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு அதே கர்மத்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். ஆயுதமாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, கத்தி, கொடாரி, இந்த மாதிரி கொடுவாள் இதெல்லாம் எடுத்துட்டு வரணுமா என்ன? கிடையாது. என்னுடைய பாவனையை மாற்ற வேண்டும். கர்மத்தினுடைய சூக்ஷ்மம் என்னவென்றால் அது என்னுடைய குறிக்கோளில், என்னுடைய புத்தியில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் கர்மத்தில் எப்படிப்பட்ட பாவனையை நான் கொண்டு வந்தால் அந்த கர்மம் எனக்கு சாதகமாக ஏணிப்படியாக மாறும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதத்தான் கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்போஹோ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட். இல்லையா? அது இருள் சேர் இருவினை என்றால் என்னன்னா கர்ம பலன் தான். பாபம் புண்ணியம். பாபம் புண்ணியமற்ற இறைவனை சார்ந்தால் நம்முடைய இருவினைகளும் தொலைந்து விடும். அதே போல அடுத்த ஸ்லோகத்திலே சொல்றார், யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா
சமத்வம் யோக உச்சதே அப்படின்னு சொல்லி அந்த 3 ஸ்லோகங்கள், அதாவது 47, 48, 49, 50, இந்த 47வது ஸ்லோகங்களுக்கு விளக்கமாக அமைந்தது மற்ற 3 ஸ்லோகங்களும். அதில் தான் இந்த கர்மத்தினுடைய சூக்ஷ்மம். கர்மத்தில் தெளிவான குறிக்கோளை நிர்ணயித்து அதற்கு தகுந்த மனப்பான்மையுடன் கர்மத்தை செய்தால் அந்த கர்மம் யோகமாகிறதுன்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். அதன் பிறகு அதற்கு என்ன அடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும் அப்படிங்கிறத 51, 52, 53 என்கின்ற இந்த 3 ஸ்லோகத்திலையும் சொன்னார். அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னார். ஜன்மபந்த வினிர்முக்தாக பதம் கச்சந்திய நாமயம் அப்படின்னு சொல்லி கர்மயோகமானது நமக்கு மன தூய்மையையும் பூரண ஞானத்திற்குண்டான தகுதியையும் கொடுத்து ஞான சித்திக்கும் காரணமாக அமைந்து மோட்சம் என்கின்ற தெளிவான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்னு சொல்லி 51வது ஸ்லோகத்தில் சொல்லி, பிறகு 52வது ஸ்லோகத்தில் கர்மயோகம் மோகத்தை சாய்க்க வல்லது அப்படின்னு சொல்லி 52வது ஸ்லோகத்தில் வைராக்கியமானது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நீ முழுமையை அடைவாய் அப்படின்னு சொல்ல, பிறகு 53ல் இந்த கர்மத்திற்கு வேண்டிய வைராக்கியம் அப்படின்னா நம்ம உலக பொருள் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் கொஞ்சமாவது குறையணும். அப்போ தான் நமக்கு வைராக்கியம் ஏற்படும். அதை பற்றி சொல்லி கர்மத்தினுடைய டாப்பிக்கை முடிக்கிறார். அதற்கப்புறம் அர்ஜுனனுக்கு இந்த 2 ஞானங்களையும் அடைந்த ஒருவன் எப்படி இருப்பான், எப்படி பேசுவான், எப்படி அவனுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட். அந்த டவுட்டை கேட்கறதுக்காக, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவன் 54வது ஸ்லோகத்தை கேட்க, அதிலிருந்து இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வரைக்கும் ஒரு ஞானியினுடைய லட்சணம், ஞானியினுடைய வாழ்க்கை முறை, ஞானியினுடைய முடிவு அத்துணையும் கூறப்படுகிறது. அதை அடுத்த தொகுப்பில் நாம் பார்த்து முடிப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் லக்ஷ்மி கட்டாட்சமானதும் திருமகளினுடைய கட்டாட்சமானதும் கிடைத்து அனைத்து விதமான சிறப்புகளையும் அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.